எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரோஸ் செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ரோஸோட பேர் தான் ஃபேரி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பஞ்சாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. பாருங்கள், நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த டைமில் இவ்வளோ அழகாக வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு பூ பூத்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக தான் இருந்து, இப்போ அதுங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்காங்க அப்படின்றத பாருங்கள். லைட் பிங்க் கலரில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தாங்க இது. இந்த ரோஸோட டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோஸை வந்துட்டு எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம பார்க்கலாம். இந்த ரோஸ் பிளான்ட்டை நான் வாங்கி 3 மந்த்ஸ் தாங்க ஆகுது. நாங்கள் இங்கே நர்சரியில் தான் வாங்கினோம். இதை பாட்டோட தான் அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதை பாருங்கள், நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த பிளான்ட்டு இப்படி தான் இருந்தது. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இது ஒரு மந்த் ஆயாச்சு, 2 மந்த்துக்கிட்ட ஆக போகுது. ஸோ அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. இப்போ பாருங்கள், எவ்வளோ பூக்களும் கொடுத்து அழகாக க்ரோத்தும் ஆகிட்டுருக்காங்க. 1 மந்த்துக்கு அப்புறமா இந்த செடியிலேருந்து ஒவ்வொரு இலைகளுக்கும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம இடத்த சேஞ்ச் பண்ணும் போது பூக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச் ஃபுல்லுமே உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். இது 2வது டைமாக பூத்தது. நல்ல கொத்து கொத்தாக பஞ்சாக பூக்கக்கூடிய வெரைட்டிங்க இது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளான்ட்டோட டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் எந்த மாதிரி கேர் எடுக்கிறேன் அப்படின்ற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செடியோட நேம் வந்துட்டு ஃபேரி ரோஸ். ரொம்ப அழகான ரோஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். எப்பயுமே நம்ம தோட்டத்தில் வந்துட்டு ரொம்ப கலராக கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு பூக்கள் வெரைட்டிங்க. எப்பயுமே நம்ம ரோஸ் செடியில் வந்துட்டு பூக்கள் பூத்தது அப்படின்னா 1 or 2 டேஸில் வந்துட்டு அந்த பூக்கள் வந்து கீழே உதிர்ந்து விழுந்துடும். ஆனால் இந்த பூக்களை பாருங்கள், மேலே உள்ள அந்த கலர் மாறுறதுல உங்களுக்கு தெரிஞ்சும் அந்த பூக்கள் வந்துட்டு பூத்து 1 வீக் கிட்ட ஆக போகுது. அதுக்கு கீழே உள்ள இதை பாருங்கள், கலர் டிஃப்ரெண்ட் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். 1 வீக் ஆனாலும் அதில் அப்படியே அழகாக இருப்பாங்க. பூக்களை அப்படியே செடிகளை விட வேண்டாம். 1 வீக் அப்புறமா வந்துட்டு நம்ம இந்த பூக்களை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம செடிகளில் எப்பயுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி புழுக்களும் இருக்கும். அப்பப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கு மருந்து அடிச்சிருங்க. இல்லை அப்படின்னா அதை நம்ம கண்ணில் தென்பட்ட உடனே அதை எடுத்து கொண்டுருங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கொத்தில் வந்துட்டு பூக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கட் பண்ணால் அடுத்த கொத்துலேருந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த கட் பண்ணுறோம் இல்லையா, இந்த பூக்களை கட் பண்ணுற போர்ஷனில் இருந்து ஒரு 3 வீக்குக்கு அப்புறமா தான் அந்த இடத்துல துளிர்களே வருதுங்க. ஸோ இந்த பூக்களை பார்த்தீங்க அப்படின்னா லைட் பிங்க் கலரில் இருக்குங்க. ஃப்ளவரில் வாசனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். வாசனை வந்துட்டு நம்ம பன்னீர் ரோஸ் மாதிரி ஹெவியாலாம் இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த செடிகளில் வந்துட்டு முட்களே கிடையாது. இலைகளையும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருப்பாங்க. செடி வந்து நல்லா கொடி மாதிரி அழகாக நீண்டு வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ நான் சின்ன பாட்டில் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்காங்க. இனி பாட்டை வந்துட்டு ஒரு 2 மந்த்துக்கு அப்புறமா நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இதை விட அழகாகவே பூக்கள் வந்து நிறைய கொடுப்பாங்க. நம்ம பாட்டோட சைஸ் எந்த அளவுக்கு நமக்கு இது பண்ணுதோ அப்போ தான் நம்ம செடிகளோட வளர்ச்சியுமே அதிகமாக இருக்குங்க. இது நல்ல கொடி கொடியாக வரும். அதே மாதிரி ஒவ்வொரு இலைகளோட கிளைகள்லேயுமே ஒவ்வொரு முட்டுக்களும் வைப்பாங்க. மேக்ஸிமம் அந்த இலைகளோட கிளைகளுக்கு கீழே ஒரு 4-5 முட்டுகளாவது வந்துருங்க. அதே மாதிரி இதில் நிறைய துளிர்களும் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா. ஸோ இதை நீங்கள் பாருங்கள், இது குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அந்த செடியிலேருந்து கட் பண்ண பூக்களை தான் இப்போ அதில் காமிச்சிட்ருக்கேன். செடிகள்லேருந்து நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதிலேருந்து. அதே மாதிரி கீழே கிளைகளில் இருந்தே உங்களுக்கு நல்ல பிரான்ச்சஸ்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து துளிர்களையும் உங்களால் நல்லா பார்க்க முடியும். இது வந்துட்டு அதுக்கு அடுத்த மந்த்து நம்ம எடுத்தது. அதோட க்ரோத்தையும் இதோட க்ரோத்தையும் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு மந்த்துக்குரியதையும் நான் வீடியோ ஷூட் பண்ணி தான் வச்சுருக்கேன். வந்து அடியிலருந்தே கிளைகளை நிறைய உருவாக்கி பெரிய செடிகளாக வந்து வளருவாங்க. நல்ல பெரிய பாட்டில் நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இது மற்ற ரோஸ் மாதிரி நம்ம வளர்ந்துட்டு சின்னதாக நீண்டெல்லாம் வளர்ந்துட்டு நிற்காது. இது நல்லா கொடி மாதிரி வளர்ந்து போகிற ஒரு செடி. ஸோ அப்படியே பஞ்சாக பூத்து அப்படியே தொங்கும் நம்மளுக்கு. இது சின்ன பாட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் அது தெரியுது. கண்டிப்பாக நான் இந்த ரோஸ் செடியை வந்துட்டு ரீபோர்ட்டிங் பண்ணும்போது ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா வர்ற க்ரோத்தையும் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பிளான்ட்டை வந்துட்டு ஒரு கொடி மாதிரியும் நம்ம வந்து ஒரு கம்பு கயிறில் வந்து படுத்திய மாதிரியும் வச்சு நம்ம கொடி மாதிரி வளர்க்கலாம். இல்லை அப்படின்னா அது ஃப்ளோவாக அப்படியே நம்ம ஹேங்கிங் பாட் மாதிரி அந்த நம்ம பாட்லேயே இருந்து கொத்து கொத்தாக தொங்குற மாதிரியும் நம்ம பண்ணி வளர்க்கலாங்க.
ஹேங்கிங் மாதிரி இந்த செடிகளை வச்சு நம்ம வளர்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பாட்லேயே வச்சு நம்ம 4 சைடும் அந்த கிளைகள் வந்து தொங்கும்போது அந்த பூக்களை பார்க்கும்போது அதை ரசிக்கவே நம்ம கண்கள் பத்தாதுங்க. இது வந்து 2 அல்லது 3 அடி அகலமும் நீளமும் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க. நாம் தரையில் வச்சும் வளர்க்கலாம், இடம் இல்லாதவங்க வந்துட்டு பாட்டில் வச்சு வளர்க்கலாம், க்ரோ பேக்லேயும் வச்சும் வளர்க்கலாங்க. பிளான்ட் வைக்கும்போது நல்ல பெரிய பாட்டாக வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். இது எங்கள் சிஸ்டர் வீட்டில் உள்ள ஃப்ளவர்ஸ். அங்கே எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளான்ட்டை நல்ல ஒரு 70% வெயில் அடிக்கிற இடத்துல தான் இந்த பிளான்ட்டை நம்ம வைக்கணும். வெயில் கண்டிப்பாக வேணுங்க. அப்படி வச்சு வளர்த்தா தான் நம்மளோட செடி வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். ஸோ அடுத்து நம்ம ப்ரூனிங் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பிளான்ட்டில் வந்துட்டு ஃப்ளவர் கொடுத்துருந்தது அப்படின்னா அது பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து அதை கட் பண்ணி கொடுத்துடணும். எப்பயுமே நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பூக்களை கட் பண்ணும்போது 2 இலைகளை விட்டுட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப நீங்கள் ஸ்டெம்பை வந்துட்டு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் கட் பண்ணாதீங்க. மழை காலத்தில் வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்கும்போது அப்போ ஏகப்பட்ட துளிர்கள் வந்துட்டு நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வெயில் காலத்தில் கட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கருகிற மாதிரியான ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம பிளான்ட்டுக்கு வரலாம். பிளான்ட் வந்துட்டு நல்லா பெருசாக நல்லா அடர்த்தியாக புஃபியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் பிரச்சனை வரும். அப்போ பஞ்சகாவியம் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். மீன் அமிலமும் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் இந்த பிளான்ட்டுக்கு எந்த மாதிரியான ஃபீட் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுச்சாணம், தொழு உரம் அதை வந்துட்டு மந்த்லி 1 டைம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தாங்க என்னோடய பிளான்ட் வந்து இந்த அளவுக்கு க்ரோத்தாக க்ரீனிஷாக இருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க என்னோடய பிளான்ட் வந்துட்டு எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு அப்படி ஆட்டுச்சாணம், தொழு உரம் கிடைக்கல அப்படின்னா மாட்டுச்சாணம், தொழு உரம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தா போதும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு 15 டேஸ்க்கு 1 அல்லது 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் கடலை பிண்ணாக்கு கரைசல் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கறதுனால நம்மளோட செடி வந்துட்டு இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட வாழைப்பழத்தோல், முட்டைத்தோடு, வெங்காயத்தோல் இதெல்லாம் பொடி பண்ணியும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மழை காலத்தில் வந்து இந்த பிளான்ட்டை நம்ம கட்டிங்ஸ் மூலியமாகவே வளர்க்கலாம். நான் இன்னும் இதுவரையும் பண்ணதில்லைங்க. ஏன்னா பிளான்ட் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கனால பிளான்ட்ஸ் நல்லா பெருசானதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த செடி வந்து மற்ற செடி மாதிரி ஒட்டு போட்டெல்லாம் வந்தது கிடையாதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக செடி தரையிலேருந்தே வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நல்லா அதை கண் கூட பார்க்குறீங்க. அது அழகாக எவ்வளோ அழகாக கிளைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம இந்த பிளான்ட்டை பதியம் போட்டு கூட நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நர்சரியில் போய் இந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொடி ரோஸ் அப்படின்னு கேளுங்க, இல்லைனா ஃபேரி ரோஸ் அப்படின்னு கேளுங்க. பாதி நர்சரியில் வந்துட்டு ஃபேரி ரோஸ் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கு நேம் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு கூட நம்ம இதுக்கு நேம் சொல்லலாம். ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த பிளான்ட் என்னன்னே தெரியுது. இது நார்மல் செடி மாதிரி இருக்காதுங்க. லீஃபை நீங்கள் பார்க்கும்போது குட்டி குட்டி லீஃபாக இருக்கும். இந்த செடிகளில் முட்கள் வந்துட்டு இருக்கவே இருக்காது. நார்மல் செடி மாதிரி நிற்காமல் நம்மளுக்கு கொடி கொடியாக வருங்க. ஸோ இந்த பிளான்ட் மாதிரி பஞ்சாக கொடி கொடியாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃப்ளவர் பூத்த மாதிரியே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் பிங்க் கலரில் இந்த பூக்கள் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.